ஹலோ எவ்ரிவன். ஸோ ஆஃப்டர் 2 months ஆஃப் வெக்கேஷன் என்னோட ரொட்டீன் வந்து பேக் டு நார்மல் ஆகுது. ஸோ யூஷுவலாக நான் ப்ரொடக்டிவாக ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா வந்து பர்த்டே தூங்கணும் இல்லைனா வீக்கெண்ட் தான் பிளான் பண்ணுவேன். ஸோ நாங்கள் வீக்கெண்ட் தான் சென்னை ரீச் ஆனோம். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி அவள் தூங்கினதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்ஸ் எல்லாமே ரீசெட் பண்ணணும். அது எல்லாமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். ஸோ பட் பிஃபோர் வந்து எனக்கு ஒரு மீ டைம் 30 minutes நான் கண்டிப்பாக எடுத்துப்பேன். அப்போ தான் எனக்கு எல்லா ஒர்க்குமே கரெக்டாக போகும். என்னோட வெக்கேஷன் வந்து அம்மா வீடு, ஹஸ்பண்ட் வீடு அண்ட் குட்டி குட்டி ட்ரிப்ஸ் இந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. அண்ட் இப்போ ஐ எம் பேக் டு மை நார்மல் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். பட் எனக்கு காலேஜ் டேஸாக இருக்கட்டும், இல்லைன்னா மேரேஜ் முடிஞ்சு ஃபஸ்ட்டு வர்றதா இருக்கட்டும், ஸோ அந்த ஒரு ஃபீல் இருக்கும்ல, அம்மா வீட்டிலேருந்து வர்றது எல்லாருமே அதை ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் 3-4 days. பட் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் ஆகிட்டே வருது. அண்ட் எனக்கு நிறைய மீ டைம் கிடச்சது மாதிரி இருந்துச்சு. நிறைய நமக்கான டைம் இருந்துச்சு. பட் அது போக போக அதுவுமே கொஞ்சம் போர் அடிக்கிறது மாதிரி இருந்து நம்ம எதுவும் பண்ணல அந்த மாதிரி ஃபீல் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து எனக்கு பிடிச்சது ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் ஐம் லைக் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பேக் டு மை ஒர்க் அப்படிங்கிறப்போ ரொம்பவே கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. ரொம்ப மோட்டிவேட்டடாகவும் இருக்குது. உங்களுக்கு சம்மர் வெக்கேஷன் எந்த மாதிரி போச்சு? எந்த பிளேஸ் எல்லாம் நீங்க விசிட் பண்ணீங்க? அண்ட் ஏதாச்சும் ஸ்டோரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. வீக்கெண்ட் நாங்கள் ரீச் ஆனதுமே வந்து எல்லா திங்ஸுமே அந்த ப்ராப்பரான பிளேஸில் நான் செட் பண்ணிட்டேன். இல்லைனா எனக்கு எந்த ஒர்க்குமே ஓடாது. ஸோ இப்போ நான் டஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அண்ட் நிறைய ஒர்க் வந்து எனக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு. க்ராசரி திங்ஸ் பார்க்கணும் அண்ட் ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணணும் பர்த்டே எந்திரிக்கிறதுக்குள்ளாடி. ஸோ நிறைய ஒர்க் அப்படியே வந்துகிட்டே இருந்துச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாமே டஸ்ட் பண்ணி நீட் பண்ணிக்கலாம், அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். இந்த டைம் வந்து எனக்கு ரீசெட் ரொட்டீன் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. பிகாஸ் ஒரு லாங் வெக்கேஷனுக்கு அப்புறம் வந்து எல்லா திங்ஸையும் எடுத்து வைக்கணும். அண்ட் க்ராசரிஸ் எதுவுமே இல்லை. அண்ட் குக் பண்ணணும். எல்லாமே நான் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது மாதிரி இருந்துச்சு. ஸோ யூஸ்வலாக இந்த டீப் கிளீனிங் எல்லாமே வந்து நான் வீக்கெண்ட் தான் பிளான் பண்ணுவேன். ஸோ எனக்கு ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் மெயினாக நான் ஊர்லேருந்து வரும்போது அம்மா யாராவது என் கூடவே வருவாங்க. ஸோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் இந்த வாட்டி அதுவுமே எனக்கு பாசிபிளாக இல்லை. ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. எல்லாமே நான் தான் மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி இருந்துச்சு. சென்னை வெதர் வந்து ரொம்பவே ஹாட்டாக இருந்துச்சு. 2 months பிஃபோர் நான் போனது அப்புறம் இப்போ வந்தது வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஹோப்ஃபுல்லி கண்டிப்பாக இந்த கிளைமேட் சீக்கிரம் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நேட்டிவ்லேருந்து வரும்போது நாங்கள் வந்து மேங்கோ வாங்கிட்டு வந்தோம். அண்ட் வீக்கெண்டில் வாங்கின ஐஸ்கிரீம் இருந்துச்சு. ஸோ இந்த ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஏதாவது ஸ்நாக் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். ஸோ மேங்கோ ஸ்மூத்தியில் வந்து ஐஸ்கிரீம் போட்டு சாப்பிட்லாம் அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ என்றைக்குமே இந்த மாதிரி ஏதாவது ஈவினிங் ஸ்நாக் பண்ணுவேனா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. பிகாஸ் ஈவினிங் வந்து பர்த்டேக்கு மில்க் இல்லைனா ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட் கொடுத்தே நம்ம வந்து சமாளிச்சிடலாம். பட் என்ன அப்படின்னா வந்து நாங்கள் ஊர்லேருந்து வந்து இன்னுமே ப்ராப்பராக நான் வந்து வீட்டில் குக் பண்ணல. இன்றைக்கி ஆஃப்டர்நூன் கூட நாங்கள் ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்டோம். ஸோ அந்த மாதிரி அவள் ப்ராப்பராக ஒரு மீல் இன்றைக்கி ப்ராப்பராக எடுத்துக்கல. அதனால தான் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஸ்நாக் பண்ணணும் அப்படின்னு நான் யோசித்தேன். என்னோட லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிஃபோர் பர்த்டே வந்து நாங்கள் ஊர்லேருந்து வந்தோம் அப்படின்னா ஒரு 4-5 days கண்டினியூஸாக வீட்டில் குக் பண்ணுறதே இல்லை. நாங்கள் அதை பற்றியே பேசிட்டு அந்த மெமரிஸ் பற்றியே பேசிகிட்டே இருப்போம். நாங்கள் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது இந்த மாதிரி தான் இருந்துகிட்டே இருக்கும். பட் ஆஃப்டர் பர்த்டே வந்து எங்களுக்கு நிறைய தாட்ஸ் வந்து நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு. ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கலாம், நம்ம ஹெல்த்தியாக குக் பண்ணுறதா இருக்கலாம், ஒரு எமோஷ்னல் ஃபீலிங்லேருந்து சீக்கிரமாக வெளியில் வந்து
நம்மளோட ஒர்க்கை பார்க்குறதா இருக்கலாம். ஸோ எல்லாமே பயங்கரமாக ஒரு மெச்சூர்ட் தாட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஈவினிங் நானும் பர்த்தியும் சின்னதாக ஒரு வாக் எடுத்துகிட்டு அப்படியே க்ராசரி திங்ஸ்மே வாங்கிட்டு வந்துட்டோம். ஸ்பெகத்தி பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். பிகாஸ் அது கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம பண்ணிடலாம். அண்ட் நான் நெக்ஸ்ட் டேக்காக ப்ரான்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவுமே வந்துருந்துச்சு. ஸோ அதுவுமே ஃப்ரை பண்ணி இதில் வந்து மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். நீங்கள் என்னோட சேனலில் வந்து ஃபாலோ பண்ணுறதா இருந்துச்சுன்னா, நான் ஸ்பெகத்தி, பாஸ்தா இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது நிறைய அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ப்ரான்ஸை வந்து ஆயிலில் வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி நல்லா குக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எப்போதுமே வந்து நம்ம ஸ்பெகத்தி இல்லைனா பாஸ்தா குக் பண்ணுறோம் அப்படின்னா, அதில் வந்து சால்ட் அண்ட் ஆயில் போட்டு குக் பண்ணணும். அப்போ தான் ஸ்டிக்கியாக இல்லாமல் கரெக்டாக இருக்கும். நான் ப்ரான்ஸில் வந்து ஜஸ்ட் சால்ட் அண்ட் பெப்பர், சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ப்ரான்ஸ்க்கு பதில் வந்து சிக்கன் கூட எடுத்துக்கலாம். அதுவுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். பர்டி வந்து ஹாப்பியாக டிவி பார்த்துட்ருக்கா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஊரில் வந்து அந்த ஸ்க்ரீன் டைமே அவளுக்கு இருக்காது. நோ டிவி, நோ ஃபோன். அவள் ஜாலியாக எல்லார் கூடயும் மிங்கிள் ஆகிட்டு ஹாப்பியாக இருந்துருவா. ஸோ இங்கே வந்து நம்ம ஸ்பெகத்தி வந்து பட்டரில் வந்து கார்லிக் லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ண ஸ்பெகத்தியை ஆட் பண்ணிடலாம். நம்ம குக் பண்ணோம் இல்லையா ஸ்பெகத்தி, அந்த வாட்டர் நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். அது ரொம்ப ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் நான் ஃபைனலாக வந்து ஆர்கானோ அண்ட் மில்க் இது மட்டும்தான் போடுவேன். போட்டு வந்து அது ட்ரை ஆனதுமே வந்து ஆஃப் பண்ணி வச்சுருவேன். அவ்வளோதான். டின்னர் வந்து சூப்பராக போயிடுச்சு. ஸ்பெகத்தி அண்ட் ப்ரான்ஸ் ஃப்ரை அண்ட் எக்ஸ்ட்ராவாக வந்து பிரெட் வந்து டோஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக எம்மியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் எப்படியோ மேனேஜ் பண்ணி வந்து நான் நைட் டின்னர் வந்து கரெக்டாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். நான் எப்போவுமே ஒரு விஷயம் யோசிச்சுட்டே இருப்பேன். லைக் ஒரு விஷயம் நான் யோசித்தேன், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, அது என்னால் பண்ண முடியுமா? லைக் இது வந்து ஒரு பேபியை பார்த்துக்கிறதோ, இல்லைனா குக்கிங்கா, இல்லைனா வந்து ஆர்கனைசிங்கா, எதுனாலும் இதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் நமக்கு பிடிச்சத பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு டைம் இருக்குமா? இது பண்ண முடியுமாங்கிற தாட் இருக்கும். பட் நம்ம அதை செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா, அந்த ஹாப்பினஸே வேறு மாதிரி இருக்கும். பர்டியோட பெட் டைம் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவேன். பிகாஸ் அவள் வந்து ரொம்ப லேட்டாக தூங்கிட்டா அப்படின்னா நெக்ஸ்ட் டே ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சிப்பா. பட் நமக்கு அது வந்து மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிச்சிக்கணும். ஸோ நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும். அதனால் பெட் டைம் வந்து ரொம்பவே நான் வந்து பார்த்து பண்ணுவேன். அண்ட் ஊருக்கு போயிட்டு வந்த பிரேக்கில் நெக்ஸ்ட் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. பட் நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அந்த பேக் டு நார்மல் எடுத்துக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் டே மார்னிங் அரவுண்ட் 7:00 என்னோட டே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் இட்லி சாம்பார் தான் பிளான் பண்ணியிருந்தேன். யூஸ்வலாக எங்களுக்கு வந்து மார்னிங் வந்து சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் தான் பயங்கர சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்.
எனக்கு இட்லிக்கு எப்போவுமே வந்து சாம்பார் தான் பெஸ்ட் காம்பினேஷன். சாம்பார் தான் ரொம்பவே பிடிக்கும். நான் இதை எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, ஆயிலில் கொஞ்சமாக வந்து கடுகு, ஃபெனுக்ரிக் சீட், ஃப்ரெஷ்ஷான கறி லீஃப், அப்புறம் வந்து ட்ரை சில்லி, இதை ஃபுல்லாக நம்ம கொஞ்சமாக வந்து வதக்கிக்கலாம். அதில் வந்து ஸ்மால் ஆனியன்ஸ் கொஞ்சமாக போட்டு அதையுமே நல்லா சாட்டே பண்ணிவிட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி ரேடிஷ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலுமே ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு நமக்கு எனஃப் தண்ணி ஊற்றி அதை வந்து சால்ட் போட்டு நம்ம குக் பண்ண வச்சிடலாம். தால் வந்து நான் ஃபஸ்ட்டே குக் பண்ணி வச்சுருவேன். தாலில் வந்து கொஞ்சமாக டர்மரிக் பவுடர், கார்லிக் இது போட்டு சால்ட் போட்டு நல்லா குக் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த குக்டு வெஜிடபிள்ஸில் வந்து ஆட் பண்ணணும். வெஜிடபிள்ஸ் வந்து நல்லாவே குக் ஆகிருக்கணும். எனக்கு ரேடிஷ் வந்து நல்லா குக் ஆயிருந்துச்சு. ஸோ நான் இதில் வந்து தால் வந்து ஆட் பண்ணேன். ஃபைனலாக வந்து கொஞ்சமாக டேமரின் வாட்டர் அண்ட் ஒரு 2.5 டீஸ்பூன் சாம்பார் பவுடர் போட்டு ஒரு 4 to 5 மினிட்ஸ் வந்து நல்லாவே குக் ஆகணும். குக் ஆனதுக்கு அப்புறமா வந்து நம்ம டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி தான் வந்து நான் வந்து சாம்பார் வந்து ரெடி பண்ணுவேன். எங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சூப்பராக போச்சு. உங்களுக்கு வந்து சாம்பாரில் மேபி இன்னும் கலர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா காஷ்மீரி சில்லி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக எனக்கு எல்லா ரொட்டீனுமே ப்ராப்பராக பேக் டு நார்மல் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்குள்ள vlog. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போவுமே தேவை. See you all in the next vlog. Until then, take care. Bye bye.